இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டைல்ஸுக்குரிய அடிசிவ் வந்து கலந்து கொண்டிருக்கிறார், மிக்சிங்கில் நடந்து கொண்டிருக்குது. அது வந்து இந்த டிட்ரோமேட்டுக்கு கீழே அப்ளை பண்ணி அந்த டிட்ரோமேட் அப்ளை பண்ணித்தான் மேலே டைல்ஸ். இதில் டீட்டெயில் வந்து பார்ப்பீங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக போட்டு அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணி, உண்மையிலே வந்து மோட்ரு வந்து தொழில்நுட்பத்துக்கு நன்றி, ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணி அடித்து தான் இதை வந்து கீழே கான்கிரீட் நீளம். ஆனால் டிட்ரோமேட் போட்டு ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கல. டைல்ஸில் எந்த காலத்தையும் வந்து கரெக்ட் பண்ணக்கூடாது. எந்த காலத்துலேயுமே வந்து டைல்ஸில் வந்து இந்த காலத்தையும் வந்து உடையக்கூடாது. மற்ற டைல்ஸுக்கு வந்து ப்ரொடெக்ஷன், மற்றது வந்து ஹீட்டிங். இந்த நாடுகள் வந்து குளிர் நாடுகள். அப்போ இதில் வந்து இந்த டைல்ஸுடைய எக்ஸ்பேன்ஷன் பண்ணி எந்த விதமான டேமேஜும் பெறாமல் இருப்பதற்காக நாங்கள் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி ஃபுல்லாக செய்கிறோம். நாங்கள் இது கூடுதலாக எல்லோரும் பாவிக்கிறது இல்லை. ஆனால் என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் இதை போட்டு தான் இந்த வேலை செய்யும் கொண்டு தான் என்னுடைய கருத்து. இது வந்து பாருங்கள் எப்படி இருக்குது டைல்ஸ்ன்னு சொல்லி 120 by 120 என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்களா சைஸை. ஒவ்வொரு ஃப்ளோர் ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது கிச்சன் ஏரியா. நான் இப்பொழுது நிற்கிறத வந்து கிச்சன் ஏரியாவுக்கு நின்று அப்படியே நாங்கள் லிவிங் ரூம் ஏரியாவை பார்க்க இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கொடுக்குன்னு பாருங்க. பெரிய டைல்ஸ் எப்போவுமே நல்ல லுக் கொடுக்கும். ஸோ மேக்ஸிமம் போடக்கூடியது பெரிய டைல்ஸாக போடுங்க. உங்களோட வீடுகளுக்கு நீங்கள் போடக்கல மிக மிக பெரிய டைல்ஸில் போட்டிங்களாக இருந்தால் அந்த ஏரியா வந்து லுக்ஸ் பிகராக இருக்கும். அதை விட பார்க்கவும் அமைப்பாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த பெரிய ஏரியாக்கள் நான் 3, 6, 9, 12 டைல்ஸ் தான் நாங்கள் போட்டிருக்கோம். சரிதானே. இது கிச்சனுக்குரிய அமைப்பு. பிளாஸ்டரிங் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பிளாஸ்டரிங் எல்லாமே முடிச்சாச்சுது. மேலுக்கு வந்து வீலக்ஸ் வந்து போட்டிருக்கோம். 3 விண்டோ, அதிலே 1 வந்து எலக்ட்ரிக். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. சுற்றி வேறு டைல்ஸ் அடித்து முடிஞ்சுது, பிளாஸ்டரிங்கும் முடிஞ்சுது. ஆனால் காய விட்டுருக்கு. நல்லா காஞ்சாப்புறம் தான் நாங்கள் இது ரைட். இங்கே பாருங்கள் டிட்ரோமேட் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மறந்துடுறாங்க டைல்ஸ் அடிக்க முன்னா. இது யூட்டிலிட்டி ஏரியா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைடு எக்ஸ்டென்ஷன். இதுஇந்த பிளாஸ்டரிங் வீடு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டான பிளாஸ்டரிங் காணிக்க வேலைகள் வந்து முழுக்க முடிச்சாச்சுது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். இதுதான் அந்த டைல்ஸ். இது 600 by 1200. பாத்ரூமுக்குரிய டைல்கள் எல்லாமே அடித்து துரித கதையில் நடந்து கொண்டிருக்குது வேலைகள். அதாவது 2வது செகண்ட் ஃபிக்ஸுக்குரிய நடவடிக்கைகள் துரித கதையில் மிக மிக குறுகிய காலத்துக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறோம். வீடு ஃபுல்லாக வந்து ப்ளூ கலர் பிளாஸ்டர் போட்டு வந்து போட்டிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னேன் சவுண்ட் ப்ரூஃப்னு சொல்கிறது. இது கிரவுண்ட் ஃப்ளோர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது இங்கால லிவிங் ரூம் ஏரியா. பார்த்தா தான் இந்த வேலை நடந்து கொண்டு இருக்குது. இதெல்லாம் செய்து முடியக்க வேறு லெவலில் இருக்கேன். பாருங்கள் எந்த பெரிய ஏரியான்னு சொல்லி சூப்பராக இருக்குது. முடிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னே இந்த டைல் இது வந்து லிவிங் ரூம் ஏரியா. ரைட். டைனிங் ஏரியா, லிவிங் ரூம் ஏரியா. இந்த டைனிங் ஏரியா பார்க்குறாங்க. இந்த டைல்ஸ் இந்த அமைப்பை பார்த்தீங்களா இவ்வளோ தூரம் செய்யல எவ்வளவோ ஒரு இதாக இருக்குது. மற்றது அந்த கேப்பையும் பாருங்கள். சரியான 2 mil கேப். நல்ல நீட்டான முறையில் அந்த எட்ஜஸை பாருங்கள். அந்த லைனுகள் அப்படியே மேட்ச் பண்ணி வெரி வெரி டீட்டெயில் ஒர்க்குன்னு சொல்கிறது. வேலை டைல்ஸ் எல்லோரும் தான் ஒட்டினா எல்லோரும் தான் செய்கிற வேலை. இதில் என்ன டீட்டெயில் இருக்குதுன்னு சொல்லுவீர்கள். ஆனால் இல்லை, இந்த நாங்கள் சொல்லுகின்ற இந்த சொல்லப்படுகின்ற விடயங்கள் வந்து நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் இந்த டைல்ஸினுடைய பாதுகாப்பு, டைல்ஸினுடைய பாவனை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது கிளம்புறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே டிட்ரோமேட் மறந்துடாதீங்க. இதுதான் அந்த ஷீட். இது பலதரப்பட்ட கலரில் வெறும் டிட்ரோமேட். அதுலேயும் நல்ல குவாலிட்டியானதை ஒன்றை வாங்கி நீங்கள் போட்டு இந்த உங்களுடைய டைல்ஸ் ஒர்க் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்னு மட்டுமல்ல நீங்கள் பாத்ரூமாக இருந்தாலும் சரி, பாத்ரூமுக்கு நீங்கள் போடைக்கையும் குறிப்பாக இது வந்து வுடன் ஃப்ளோருக்கு மேலே நீங்கள் டைல்ஸ் அப்ளை பண்ணுறீங்களாக இருந்தால் வெரி இம்பார்ட்டன்ட். ரியலி இம்பார்ட்டன்ட். சும்மா ஒரு கீழே ஒரு ப்ளைவுட்டையோ இல்லாட்டி ஓஎஸ்பியை போட்டு செய்துனாதீங்க. 1 year 6 months, 1 year மேபி மேக்ஸிமம் 2 years கட்டாயம் கலண்டு ஆடும். ஸோ அதனால் இந்த நான் காட்டின மாதிரியான வேலைகள் குறிப்பாக வீடுக்கு வந்து தேவை. கான்கிரீட்டுக்கு போட்டால் உங்களுடைய டைல்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன். இது டைல்ஸ்க்கு எந்த ஒரு டைல்ஸ் கடையில் போனீங்கன்றாலும் இது விற்பினம். ஆனால் கூடுதலாக வந்து இது செய்யக்க டபுள் வேலை. இது செய்து
அதையும் செய்து டைம் எடுக்கும் ஆப்வியஸ்லி. அப்போ அது செய்கிறன திருந்த ப்ராப்பராக செய்யுங்கள். அதுதான் எங்களுடைய கோட்பாடு. இதுதான் இந்த வீட்டின் அமைப்பு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் பிளாஸ்டரிங் எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சுது. கிச்சன் ரெடி ஆகி கொண்டு இருக்குது. அப்படியே மேலே போய் பார்ப்போம். இப்போ வெளி கார்டன் ஒர்க்குன்னு வந்திருக்காங்க. வெளி வேலையும் கொஞ்சம் செய்து பேவிங்கெல்லாம் செய்து வாங்க பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். சேர்ந்து பயணிப்போம். இப்போ நாங்கள் அப்படியே லிவிங் ரூமுக்குள்ளால் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாம் ஃபுல்லாக காஞ்சு. அதில் மற்றது இந்த ஸ்டெப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் வரப்போகுது. ஓக் கலர் ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். அதுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு க்ளாக் ரூம் பாத்ரூம் கேட்டிருக்கணும். இது திடீர்னு வந்த ஒரு ஐடியாவைக்கு கீழே ஏற்கனவே ஒரு பாத்ரூம் இருந்தது. இது வந்து கீழே ஒரு சின்ன ஒரு க்ளாக் ரூம். இது மேனிஃபோல்ட் ஹீட்டிங் சிஸ்டம், அதற்குரிய பைப்புகள், அதற்குரிய ஒர்க்குகள் எல்லாமே விட்டுருக்கிறோம். மற்றது வந்து ஓக் ஸ்டெப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள், சீட் அடித்து ப்ரொடெக்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா இந்த விதமான டேமேஜஸ், இந்த விதமான இதுகளுமே வரக்கூடாதுன்றதுக்காக ஃபுல்லாக எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணி விட்டுருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அப்படியே நேரடியாக போச்சில் இருந்தோண்டு அப்படியே வாரம். அப்படியே வேற அங்கால ஆஃபீஸ் அப்படியே வேறு படி வருது பாருங்கள். இப்போ நான் அப்படியே திரும்பி லிவிங் ரூமுக்கு வந்து அப்படியே திரும்புகிறேன். திரும்பின உடனே இது இந்த படிக்கு கீழே ஒரு க்ளாக் ரூம் பாத்ரூம் ஒன்று வருது. அதுக்கு கீழுக்கு அண்டர் ஃப்ளோ ஹீட்டிங் இது செய்திருக்கிறோம். அப்படியே நாங்கள் நேராக போனோம்னு சொல்லி சொன்னால் இது வந்து இன்னொரு நேராக கிச்சனுக்கு போகுது. அந்த கதவு வந்து கிச்சனுக்கு போகுது. இதில் யூட்டிலிட்டி ஏரியா. அதே மாதிரி இந்த சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கால சைட் ஸ்டோரி, சைட் எக்ஸ்டென்ஷன் இதுக்கு போகுது. இங்கே பாருங்கள், இந்த அந்த டைல்ஸ் அடிக்கிறதுக்கு முன்னால் என்ன மாதிரியான வேலை படம் செய்கிறாருன்னு பாருங்கள். இப்படி இந்த மாதிரியான அமைப்பு, இந்த மாதிரியான வேலை செய்ய வேணுங்கிறார். அதை அடித்து இதை இந்த டிட்டோமேட் வந்து அந்த ஷீட் போட்டு அதை காய வைத்து தான் அதுக்குரிய வேலைகள் வந்து செய்ய வேணும். கான்க்ரீட் பண்ணியாச்சு. கான்க்ரீட் நிலம் தான் இதுக்கேன் போடணும்னு கேட்குறாக்களும் கூட. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் உண்டு. அதனால் நீங்கள் இது நிச்சயமாக நான் சொல்லுங்கள், அந்த ஷீட்டை போட்டு அதை எந்த அளவுக்கு லெவல் பண்ணி பாருங்க. இவ்வளவு தூரத்துக்கு மெனக்கட்டு அந்த வேலை, இந்த டீட்டெயில் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். சும்மா நாங்கள் மேலால் போட்டு ஒட்டி போட்டு போகிறதல்ல. பாருங்கள், 1-2 பேர் இந்த ஏரியாவிலேருந்து அதை ஒர்க் பண்ணுறாங்க. அதை கரைச்சி அதை ஊற்றி அதுக்குரிய லெவலை வந்து அதை பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ புஷ் பண்ணி எவ்வளோ நீட்டாக அதை போட்டு ஒட்டி அது சிரத்தையாக. அதுதான் சொன்னேன், நாங்கள் என்னுடைய நிறுவனத்தில் வேலை செய்கிற அனைவருமே வந்து இதில் ஊறி போன ஆட்கள். இதில் இந்த வேலையை வந்து முழுதாக இந்த வேலையில் சொல்லுவாங்க, நாடி நரம்பு சதை புத்தி ரத்தம், அந்த இதில் வந்து ஊறி போனவர்களால் மட்டும்தான் இப்படியான வேலைகள் வந்து செய்ய முடியும் என்று. ஆகவே பாருங்கள், அதை செய்து போட்டு அவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் அந்த அமைப்பு. இதில் டீட்டெயில் ஆஃப் த ஒர்க்குன்னு சொல்கிறது பாருங்கள். அந்த மொபைல் ஃபோன் ஒட்டைகளில் ஒரு கண்ணாடி ஒட்டைக்கு அந்த பபுள் வராமல் செய்வாங்கன்னு, அந்த மாதிரியான ஒரு ஒர்க் தான் இந்த இது. அப்படித்தான் இதை வந்து நாங்கள் செய்து முடிக்கின்றோம். இது டைல்ஸுக்குரிய வேலைகள் எப்படி செய்யணும் என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கு காட்ட வேணுமென்று ஆசை என்ற கணவர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா இது போடுறது என்னத்துக்காக போடுறது. ஸோ ஆகவே இதுதான் இந்த கான்க்ரீட் போட்ட நிலத்துக்கே நாங்கள் இப்படி செய்கிறோம் என்று சொன்னால் வீடுக்கு நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். இது பற்றின ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு இருக்குமா இருந்தால் கமெண்டில் கேளுங்க. அப்படி இல்லாட்டி எனக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கலாம், இல்லாட்டி இன்பாக்ஸ் பண்ணுங்கள். நன்றி. இப்போ எவ்வளோ டீட்டெயிலாக பார்த்து விட்றாங்க. எவ்வளோ டீட்டெயிலாக, சும்மா இது இல்லை, எல்லாமே விளையாட்டு இல்லை. ஒவ்வொன்றையும் பார்த்து ஒவ்வொரு சின்ன இடங்களாக அதுக்கேற்ற இடங்களில் வெட்டி அதுக்கேற்ற மாதிரியான அமைப்பில் அந்த வேலைகளை செய்யத்தாங்க. இவ்வளவு இப்படியான இதுதான் அந்த டீட்டெயில் ஆஃப் த ஒர்க்குன்னு சொல்லுவேன். இப்படி நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு வீடுமே காலகாலத்துக்கும் அப்படியே இருக்கும். உங்களுக்கு லைஃப் டைம் கேரண்டி நான் சொல்லுவேன். என்ன கேட்டீங்க, இந்த மாதிரியான வேலைகள் வந்து இது இல்லை. அதை நீங்கள் சரியான முறையில் பாதுகாத்து கொண்டால் சரி, அதைத்தான் நான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பாத்ரூமுக்கும் பாருங்கள் இந்த மாதிரியான ஒர்க் வந்து நடக்குது. எல்லாமே சின்ன வேலைகள் இல்லை, சும்மா கண்டவாட்டு பூசிட்டு செய்கிறதில்ல. அதனுடைய டீட்டெயில் ஆஃப் த ஒர்க்குன்னு சொல்கிறது சும்மா அவ்வளவுமே கஷ்டப்பட்டு நல்ல இனியலண்ட் எஃபர்ட் எடுத்து அதனுடைய டீட்டெயிலை வந்து அவங்க தந்துறாங்க. ஸோ நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் அந்த டைலை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோமோ, எந்த அளவு தூரத்துக்கு அதை பூசி அதனுடைய ஒவ்வொரு சின்ன இடைவெளிகள் இல்லாமல் அந்த கேப்புகள் எல்லாமே எடுத்து அதை செய்கிறோமோ அதனுடைய ஆயுள் காலம் கூடுதலாக இருக்குது. இதுதான் இதில் நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய விஷயம். இந்த வேலைகளை இது பற்றின கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.